தொல்லை கொடுத்தால் தொல் ராவாகும், ஆட்டுக்குட்டி பிரியாணி ஆகும். அப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கும் அதே கதியா. இதை விட்டு நீ ஏட்டி பூட்டியா வந்து வம்புக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சேன்னா நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தொல் திருமாவளவன் வந்த ரைட்டா. நீங்கெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது சமூகம். அப்புறம் ஈரா திருமாவளவனை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துடும் அப்படின்றத நம்ம வந்து எச்சரிக்கிறோம். கரெக்டாக 2:38 தான் நடந்தது. 34 38 நடந்தது. அது எப்படி எங்களுக்கு கரெக்டாக கன்ஃபார்ம் தெரியும்னா எங்கள் வண்டியில் இருந்த எங்கள் தலைவரோட இருந்த பிஎஸ்ஓ வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறார். சென்னையுடைய நீதிமன்றத்தில், அது டெல்லியுடைய தலைநகர் நடக்குது, டெல்லின்றது இந்தியாவுடைய தலைநகரில் நடக்குது. இங்கே சென்னையில் வந்து நீதிமன்றத்திற்குள்ளே எங்கள் தலைவர் போராட்டத்தை அறிவிக்கிறார். இது அவங்களுக்கு தாங்கலை, சங்கி பயலுக்கு, நூற்றாண்டு விழா கொண்டாடுற சங்கிகளுக்கு தாங்கலை. இன்னொன்று வந்து அண்ணாமலையை வந்து யாருமே இப்போ கண்டுக்கிறது. ஏன் முதல்வர் வண்டிக்கு முன்னாடி நிற்க முடியுமா? யார் வண்டிக்கு முன்னாடி நிற்க முடியாது. ரெண்டாலே அவையில போட்டுருவான் யாரும் வந்திருக்காண்டா அப்படின்னு. ஆனால் எங்கள் தலைவர் வண்டிக்கு முன்னாடி நின்று பம்பை இருக்கு. தலைவருக்கு முன்னாடி கையை வந்து நீட்டிட்டு ஆட்டிட்டு இருக்கிறவன நீ கையை ஒடிக்காம அனுப்பியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ஜனநாயகம். அடிச்சது தப்பு இல்லன்றீங்களா? அதுதானே சொல்றாரு அண்ணாமலை ஸ்டேஜ்லயே. சரி அண்ணாமலை, நான் உங்க வண்டிக்கு முன்னாடி வர்றேன், நாளைக்கு நான் ஆளை அனுப்புறேன். நான் வரட்டினா கூட வந்து ஆளை கண்டுபிடிச்சிடுவேன், அனுப்புறேன். நீ என்ன செய்யறன்றதை பார்ப்போம். எடப்பாடிலாம் ஒரு ஆளான்னு சொன்னையா சொல்லையா? எம்ஜிஆரை கேவலமா பேசினேன், ஜெயலலிதா கேவலமா பேசினேன். இப்போ அங்க போயிட்டு அவங்க சூவை வந்து எப்படி, அது வந்து அவங்க பரம்பரை சவால். அமைதியா இருக்கிறது பார்த்தா அடிக்கதா செய்வோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுவே வந்து ஒரு வன்முறை தூண்டுற பயம் வந்து 2023 ஆலந்தூர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி பெண்மகள் பேர் சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் தெரியும், ரெக்கார்டிங் இருக்கு, நான் வேணா தரேன். திருவள்ளூர்ல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட, அவன் பேர் ராஜேந்திரன், அவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து 5 லட்சம் ஆட்டையை போட்டு ஏதோ நட்டு காண்டு போய் இதனால வேலை இதெல்லாம் தூக்கிட்டாங்க. பாவம் வந்து முதல்ல வந்து காசு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டுகள்லாம் வீட்டு வாடகை எப்படி கொடுத்தாரு, பிள்ளைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே நின்று போச்சு. முத்துராமலிங்க தேவர் தெரியுமில்ல, முருகையா தேவர்னு இருந்தார், மூக்கையா தேவருடைய மயன் முருகன் திருமண் பேரை கூட மாற்றிக்கிட்டார். என் கட்சியில் இருக்கிறார், கொஞ்ச நாள் இறந்து விட்டார். அவ்வளவுக்கு அந்த சமூக மக்கள் எங்களோட ஒற்றுமையாக இருக்கிறார்கள். திட்டமிட்டு ஒரு சாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இவனை கொண்டாந்து இருக்கிறாங்க இந்த ராஜீவ் காந்தி. எங்கள் தலைவர் 90 இருக்கும்போது நீ எங்கே இருந்திருப்பீங்க? டவுசர் மாட்டிங்க குண்டு விளாண்டுக்கிட்டு இருப்பார். தளத்தில் வந்து யார் வேணாலும் போஸ்ட் போட்டுட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அவங்களுடைய வியூவை வந்து மக்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைத்தளத்துக்கு போய் பாருங்க, யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்துல ஒரு கருத்து போறோம்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அவர் எக்ஸ்ல போடுவார், ஆனா கமெண்ட் டிசேபிள். தி ஃபயர் தமிழன் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க விசிக கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுடைய வரிகள் வந்து அந்த சாதுத்தனமாக இல்லையே, ஏதோ மிரட்டுற தோணியில் வந்து இருக்குது. அந்த வரிகளோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய முகநூலில் நீங்கள் போட்ட அந்த போஸ்ட் தான். திருமாவளவனை பார்க்க ஆட்டுக்குட்டிக்கு ஆசையா, தமிழகத்தின் தலைவர் பதவி தவறிவிட்டதா, தற்குறித்தனமா தான் தோன்றித்தனமா, தறிக்கெட்ட ஆடாதே, திட்டமிட்டு தீய சொல்லால் திட்டாதே, திருமாவின் திருமுகத்தை சீண்டாதே, தொல்லை கொடுத்தால் தொல் ராவாகும், ஆட்டுக்குட்டி பிரியாணி ஆகும். அப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கும் அதே கதியாம். இது எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து மிரட்டுறீங்களா, இல்லைன்னா வந்து இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கைப்படுத்துறீங்களா? ஏன்னா ஆட்டுக்குட்டின்னு மற்ற கட்சியினர் கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம ஒரு சில பேர் இங்கே சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாலுமே பிரியாணி ஆகும் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஆட்டுக்குட்டி பிரியாணி ஆகும்னா அதை வந்து முழு ஆடை நம்ம அப்படியே போட்டு சமைக்க மாட்டோம். ஸோ எப்படி ஆட்டுக்குட்டின்னு இருந்தால் அது பிரியாணி தானே. ஆட்டுக்குட்டி எதுக்கு வளர்க்குறாங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிரியாணி தானே போடுறது. இப்போ அந்த ஆட்டுக்குட்டியே வந்து ரொம்ப நாளாக வந்து தலைமை பதவியில் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, அவங்களே பிரியாணி போட்டாங்க, பதவியை விட்டு தூக்கி விட்டாங்க. தெரியுமா? தெரியாது. தெரியும். இப்போ முன்னாள் மாநில தலைவர்ன்ற இப்போ நாகேந்திரன் அவராக வந்திருக்காரு. நயினா நாகேந்திரன் அவர் தான் இப்போ தலைவராக இருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே அவங்க பிரியாணி போட்டாங்க. இப்போ அந்த பிரியாணி வந்து வாசமும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் கப்பு சுப்புன்னு ஒரு உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சு. யாரும் அந்த சும்மல் கூட வரல, கண்டுக்கிறல. இப்போ அதனால் திருப்பி அந்த பிரியாணி ஆட்டுக்குட்டியாக மாறிடுச்சு. மாறிட்டு ஓவராக வந்து வம்புழுக்குது. சம்மந்தமே இல்லாமல் எங்கள் தலைவரை வம்புக்கு இழுக்குது. நான் அந்த நேரத்தில் ஆட்டுக்குட்டிக்கு சொல்கிறேன்,
எங்கள் தலைவர் உங்களுக்கு அழகான பேர் வச்சுருக்காரு முந்திரி கோட்டைன்னு. எங்கள் தலைவர் சொன்னார், அப்போ ஆட்டுக்குட்டி வேண்டாம், ஆட்டுக்குட்டியை இப்போ விட்டுட்டு முந்திரி கோட்டை இப்போ நீ அமைதியாரு, இதை விட்டுவிட்டு நீ ஏட்டி பூட்டியாக வந்து வம்புக்கு இழுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சேன்னா நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தொல் திருமாவளவன் வந்தேன் ரைட்டாக, நீங்களாம் பார்த்து கொண்டு இருக்கிறது சமூகம். அப்புறம் ஈரா திருமாவளவனை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துடும் அப்படின்றத நம்ம வந்து எச்சரிக்கிறோம். அன்பு தம்பின்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் முந்திரிக்கோட்டை என்று பட்டம் பெற்றிருக்கின்ற அண்ணாமலை அவர்களே, இதோட வந்து நீ நிறுத்து. உனக்கு அங்கே வந்து பீசை பிடிங்கிட்டாங்கன்றக்காக அங்கே வந்து பார்த்ததை தானே அவர் சொன்னார். இத்தனைக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஷூட் பண்ணல, ஒரு மீடியாவில் வந்ததை தானே நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். சரிங்களா? பிரியாணி கதைக்கு அப்புறம் வருவோம். சரிங்களா? அது என்ன பிரியாணி போடுறது அப்படின்னு. அதாவது அன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் தலைவர் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. வரும்பொழுது திட்டமிட்டு அந்த ராஜீவ்காந்தின்ற அந்த ஒரு பாலியல் குற்றவாளி, நான் சொல்கிறேன் எப்படி பாலியல் குற்றவாளின்றதுக்கு நான் அப்புறம் விளக்கம் கொடுக்குறேன். ராஜீவ்காந்தின்ற அந்த பாலியல் குற்றவாளி நேராக வர்றேன், திருட்டு வழக்கறிஞர், அவன் மேலே அவ்வளோ வழக்கு இருக்குது. நேராக வந்து எங்கள் தலைவர் வண்டிக்கு முன்னாடி வந்து ஸ்பீடு பிரேக்கரை தாண்டி நிப்பாட்டிக்கிட்டு எங்கள் தலைவர்கிட்ட வம்புக்கு இழுக்கிறேன். அது பூரா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் தலைவர் வந்து பெருசாக அதை ஒரு பொருட்படுத்தாமல் அதை கண்டுக்கலாம் விட்டுறாரு. அப்போ பின்னாடி இருக்கிற போலீஸ் வந்துதான் அவனை வந்து போப்பான்றாங்க. அவன் அப்பையும் மேற்கொண்டு வம்புக்கு வர்றேன். அவனுடைய எய்ம் என்னென்னா எங்கள் தலைவர் வந்து கிளாஸை இறக்கணும் அப்படின்றது அவனுடைய எய்ம். ஆனால் அவர் கிளாஸை இறக்கலை. அவனே தெரியும் எங்கள் தலைவருக்கு பார்த்துமே ஒரு திருட்டு பயமே இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உடனே எங்கள் தம்பியை வந்து அவனை வந்து விரட்டி விட்டாங்க. சரிங்களா? அவனும் போயிட்டான்னு வச்சுங்களேன். இது நடந்தது எப்போனா, நல்லா கேட்டுக்க, நான் வந்து இப்போ வந்து தமிழக மக்களுக்கும் போலீஸுக்குமே சொல்கிறேன், கரெக்டாக 2:38 தான் நடந்தது. 34 நடந்தது. அது எப்படி எங்களுக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக தெரியும்னா, எங்கள் வண்டியில் இருந்த எங்கள் தலைவரோட இருந்த பிஎஸ்ஓ வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாரு போலீஸுக்கு. அப்போ அவர் மொபைலை வாங்கி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2:30. ஆனால் அது நடந்து முடிந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பாலிமர் வெளியிடுறாங்க. பாலிமர் ஏற்கனவே யாருன்னு உங்களுக்கு தெரியும், எந்த குரூப்புன்னு உங்களுக்கு தெரியும். அது வெளியிட்ட ஒரு 1/2 ஹவர்லேயே அண்ணாமலை வெளியிடுறாரு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, என்னடா இது, அது வந்து நடக்காத ஒன்று, இடிக்காத ஒன்று, இடித்த மாதிரி வந்து போடுறாங்க, என்னடா விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ வந்து இன்றைக்கி சங்கிகளை நேருக்கு நேரம் எதுக்கிற ஒரு பெரிய நீதிபதி யாருன்னா பிஆர் கவாய். பிஆர் கவாய் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த டபுள் புல்டோசர் அரசியலை இழுத்து மூடுறாரு. வெளிநாட்டுக்கு போனவர் அங்கே பேட்டியும் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் மன்னிக்கிறேன், இந்தியாவில் வந்து ஜனநாயகத்திற்கே ஒரு சிக்கல் வருவதை போல புல்டோசரை வச்சு ஆட்சி செய்கிறார்கள், அதெல்லாம் நான் தடை செய்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அம்மாவை ஆர்எஸ்எஸ் கும்பலேருந்து 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற தருணத்தில் வாங்க நிகழ்ச்சின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த அம்மா போகாமல் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா திருப்பி நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மா நேரடியாக பத்திரிக்கையிலே பேட்டி கொடுக்குது. இங்கேலாம் வரல, நார்த்தில் ஃபுல்லாக பரவிருச்சு. என்ன சொல்லுதுன்னா, நாங்களே வந்து புத்தருடைய பரம்பரையில் இருக்கிறவங்க, புரட்சியார் அம்பேத்கர் எப்போ மதம் மாறினாரோ அன்றைக்கே எங்கள் கணவர் மாறினார், நான் அந்த கோட்பாடில் இருக்கிறேன், என்னை இவங்க கூப்பிட்றேன். ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கே ஒரு விரோதமான அமைப்பு, ஒரு திருட்டு அமைப்பு, பித்தலாட்ட அமைப்பு, அங்கே நான் வர முடியாதுன்னு சொல்லுது. அதில் அவங்களுக்கு கோபம். இந்த கோபத்தில் அவரை என்னமா செய்யணும் அப்படின்றதுக்காக செருப்பை வச்சு வீசிட்டு அவனை என்ன சொல்கிறேன், சங்கிகளுக்கு சனாதானத்திற்கு எதிர்ப்பாக இருந்தார், சனாதானத்திற்கு நான் எதுவும் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லி முடித்ததுமே இந்த பிரச்சனை பரவிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாளே எங்கள் தலைவருடைய தலைமையில் சென்னையுடைய நீதிமன்றத்தில், அது டெல்லியுடைய தலைநகர் நடக்குது, டெல்லின்றது இந்தியாவுடைய தலைநகரில் நடக்குது, இங்கே சென்னையில் வந்து நீதிமன்றத்திற்குள்ளே எங்கள் தலைவர் போராட்டத்தை அறிவிக்கிறார். இது அவங்களுக்கு தாங்கலை, சங்கி பயலுக்கு, 100ஆண்டு விழா கொண்டாடுற சங்கிகளுக்கு தாங்கலை. இன்னொன்று வந்து அண்ணாமலையை வந்து யாருமே இப்போ கண்டுக்கிறது இல்லை. இதுதான் முக்கியம். கண்டுக்கிறாமல் இருக்கும்போது நம்ம ஒரு பேசும் பொருளாக வரணும். அப்போ யார்கிட்ட உரண்டை இழுத்தா நம்ம எல்லா நியூஸ்லையும் வருவோம், எல்லாம் நம்மள்ட்ட பேட்டி கேட்பாங்க, யாரா அப்படின்னுமே. அது அந்த எளியவர்கள், நாங்களாம் ஒரு எளிமையான எங்கள் தலைவரே ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு எளியவர்னு வச்சுக்கிறேன். அப்போ இவரை உரண்டைக்கு இழுப்போம். இப்போ இதே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வண்டியில் போய் நான் நின்றுதுன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி வண்டி நிப்பாட்டி என்னை போட்டு தள்ளியிருப்பாங்க. அவங்க இஜெட் பிரி வச்சுருக்காங்க. உண்மையாக போய்யா, நான் இப்போ எடப்பாடி வண்டிக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? நான் நிற்க முடியுமா? இல்லை மோடி வண்டிக்கு முன்னாடி நிற்க முடியுமா? ஏன் முதல்வர் வண்டிக்கு முன்னாடி நிற்க முடியுமா? யார் வண்டிக்கு முன்னாடி நிற்க முடியாது. நின்றாலே அவையில் போட்டுருவான் யாரோ வந்திருக்காண்டா அப்படின்னு. ஆனால் எங்கள் தலைவர் வண்டிக்கு மேலே நின்று பம்பை எடுத்துவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க செய்தியை பரப்பும் பொழுது நாங்கள் அது பெருசாக பொருட்படுத்தலை விட்டுட்டோம். ஆனால் ஒரே நிமிஷம், போலீஸ்லேயே நான் சொல்லிட்டேன். இப்போ போலீஸே அங்கே இருக்கிற கேமராலெலாம் செக் பண்ணுங்கள், என்ன ஃபுட்டேஜெலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள், வண்டி இடிச்சிச்சா இடிக்கலையா அப்படின்னு. ஆனால் இவங்க போலீஸுக்காரனே என்னன்னு தெரியல, என்ன புத்தின்னு தெரியல, அவங்க பூரா அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க.
சரிங்களா? இந்த தருணத்தில் உங்கள் தொலைக்காட்சி உங்களுடைய யூடியூப் மூலமாக நாங்கள் தமிழக முதல்வர் போலீஸ் அமைச்சரில் அவருக்கு சொல்கிறோம், ஐயா அதை போய் என்னென்னு கண்டுபிடிங்க. இது மாதிரி வந்து ஒரு ஏன் ஒரு கொலை முயற்சியாக கூட இருக்கலாம். அங்கே பின்னாடி திமுகவும் இருக்குதோ அவங்க இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பட் அமைதியாக இருப்பதை வைத்து பார்க்கும்பொழுது பொதுமக்கள் அப்படி நினைக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து போலீஸ் அமைச்சராகிய தளபதி ஸ்டாலினுக்கு சொல்கிறோம், அங்கே இருக்கிற ஃபுட்டேஜ்லாம் எடுத்து என்னன்றதை பாருங்கள், நீங்கள் எதற்காக வந்தாங்க அப்படின்னு அவனை கூப்பிட்டு வச்சு அவனை என்கொயரி பண்ணுங்கள். குற்றம் யார் போயிட்டு இருக்கோ அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுங்க. ஏன்னா அது வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது. நீங்கள் தலைவருக்கு முன்னாடி கையை வந்து நீட்டிட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறவனை நீங்கள் கையை ஒடிக்காமல் அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய ஜனநாயகம். அடிச்சது தப்பு இல்லைன்றீங்களா? ஏங்க நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து எடப்பாடி வண்டிக்கு முன்னாடி நிற்க ஆசைப்பட்றேன், கூட்டி போகிறீங்களா நீங்கள்? போலீஸ் அடிக்கிறதுன்றது வேறங்க, கட்சியினர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அடிச்சாங்க அவங்க சும்மா லைட்டா வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. நீங்க உங்களுக்கு அடிக்கிறமே நினைக்கிறீங்க, அது சும்மா வார்னிங் தான். இனிமேல் இதெல்லாம் செய்யாத தம்பி, இப்படி வண்டி வந்து தலைவர் வண்டி வந்து மறிக்காத அப்படின்னு ஒரு வார்ன் பண்ணி அனுப்புறாரு அண்ணாமலை. ஸ்டேஜ்லயே சரி அண்ணாமலை, நான் உங்க வண்டிக்கு முன்னாடி வர்றேன், நாளைக்கு நான் ஆளை அனுப்புறேன், நான் வரட்டினா கூட வந்து ஆளை கண்டுபிடிச்சிருவோம், அனுப்புறேன், நீ என்ன செய்யறன்றதையும் பார்ப்போம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்ங்க. ஒரு தலைவர் வண்டிக்கு முன்னாடி ஒரு ஆளை அனுப்பிவிட்டு வேணுக்குன்னே வம்ப எடுத்து அதை ஒரு பேசும் பொருளாக்கி இன்னும் எல்லா சேனல்லையும் வர்ற மாதிரி செஞ்சுக்கிறீங்கன்னா உன்னை பிரியாணி போட்டாங்க ஏற்கனவே உங்கள் கட்சிக்காரனே. தலைவர் பதவியில் தூக்கி விட்டானே தூக்கி விடலையா? நீ சொன்ன நான் தொடர்ந்து நான் இருப்பேன், நான் தாண்டா அடுத்த முதல்வர்ன. எடப்பாடிலாம் ஒரு ஆளான்ன சொன்னையா சொல்லையா? எம்ஜிஆரை கேவலமாக பேசினேன், ஜெயலலிதா கேவலமாக பேசினேன். இப்போ அங்கே போயிட்டு அவங்க ஷூவை வந்து எப்படி, அது வந்து அவங்க பரம்பரை, சவார்கருடைய பரம்பரை வந்து வெள்ளைக்காரன் ஷூவை நக்குவாங்க. இப்போ வந்து எடப்பாடியை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. உனக்கெல்லாம் இவ்வளோ திமிரு எவன் கொடுத்தான்னு தெரியல. அதனால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இதோட வந்து வாயை அடக்கிக்கிட்டு அமைதியாக உன் கட்சியை வள போய் அவர் வந்து நாகேந்திரனுடைய பின்னாடி அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை செய்யும். அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட வம்பளித்தாருன்னா நாங்கள் பிரியாணி போட்டுருவோங்க, அவ்வளோதான். திரும்ப அவர்கள் ஸ்டேஜ்ல வந்து எவ்வளோ பார்த்துட்டு இருக்க, எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிறது, பார்த்தா அடிக்கதான் செய்வோம் அப்படின்ற சொல்றாங்களே, அதுவே வந்து ஒரு வன்முறை தூண்டுற. அப்படிலாம் நாங்கள் எதிரிகளையும் நாங்கள் ஜனநாயகப்படுத்துவோம். யாரும் வந்து அவங்க வன்முறையை தூண்டல, யாரும் நாங்கள் அடிக்கல சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நாங்கள் என்ன சொன்னோம்னா அவங்க வந்து முறைச்சிருக்கிறாங்க போலீஸை, அந்த பாரு அந்த பாலியல் குற்றவாளி, அதை கேட்கவே இல்லை என்னன்னு. அதுதான் நீங்க இது முடிச்சிட்ட பிறகு அது என்ன விஷயம்னா அந்த திருட்டு பைய வந்து, அதாவது இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குங்க. அதாவது ஒரு இப்போ யாருக்குமே ஒருத்தர் இப்போ நெறியாளர்னா அவங்களுக்கு ஒரு முகம் இருக்கும். அதுமாதிரி ஒரு இந்த சேனல்னால் இந்த சேனல் இப்படி அப்படின்னு இருக்கும், எல்லாருக்குமே ஒரு பயோகிராஃபி மாதிரி இருக்கும்ல அவங்களுக்கு. அது மாதிரி இவங்க இந்த சங்கி பயல்களுக்கு வந்து பாலியல் குற்றவாளியாக இருக்கணும் ஒன்று. அப்போ தான் அவன் சங்கியாக ஏற்றுக்குருவாங்க. ஒன்று திருட்டு பயலாக இருக்கணும், பித்தாட்டம் பண்ணணும், இது திருட்டு வேலை செய்யணும். இது பூரா செஞ்சாங்கன்னா அவங்க தான் சங்கிகள், சங்கிகளுக்கான அளவுகோல். அது எடுத்துக்காட்டு இந்த பையன் வந்து 2023 ஆலந்தூர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி பெண்மகள், பேர் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் தெரியும், ரெக்கார்டிங் இருக்குன்னு நான் வேணா தர்றேன். அந்த பெண்மகளை வந்து இவன் வந்து லெட்டர் அனுப்பியிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் தவறா. அது நீதிபதி விடுமா? நேராக போய் எல்லா இடத்துலையும் கொடுத்து அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கேயுமே வந்து நீதிபதி முன்னாடி போய் நிற்க முடியாது, கோர்ட்டுக்குள்ளேயும் போக முடியாது, வாதாட முடியாது. அது ரெக்கார்டு இருக்குது. ஒன்று கரெக்டாக பொருத்தமாக இருக்கா சங்கி பயிலுக்கான. அடுத்து என்னென்னா திருவள்ளூரில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட, அவன் பேர் ராஜேந்திரன், அவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து 5 லட்சம் ஆட்டையை போட்டிருக்கிறேன். இன்னொருத்தன் விழுப்புரம் சாரத்தை ஒருத்தன் 2 லட்சம் ஆட்டையை போட்டிருக்கிறேன். எல்லாம் இப்போ எங்களுக்கு வந்துருச்சு எல்லா செய்தியும். அதேமாதிரி அந்த வண்டி கொண்டு வந்தேன் பாருங்க, அந்த வண்டி திருட்டு வண்டி. அது யார்கிட்ட திருட்டிருக்கேன்? என் கட்சிக்காரர்கிட்ட திருட்டிருக்கேன். எவ்வளோ விவரமாக இருக்கேன் பாருங்க. கட்சிக்கு வண்டி சொந்தக்காரன் பேர் அஜித் குமார். அந்த வண்டியில் 43 வழக்கு இருக்குது. இது எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் போலீஸ் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நாங்கள் சொல்கிறது. அப்போ திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. வந்ததில் நான் வந்து எங்கள் பயிலுக்கு இருந்தனால அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டேன். ரைட்டாக இன்றைக்கி ஓடி இருக்கலாம். இப்போ போய் நீ வந்து மருத்துவமனையில் பாதுகாப்பாக இருக்கலாம். 24 ஹவர்ஸுமாக போலீஸ் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதேமாதிரி இதுவே கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியினர்கிட்ட மறைமுகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. மறைமுகமான சொல்லாங்க. ஏங்க ஒரு கட்சி தலைவன்ட்ட வந்துக்கிட்டு ஒருத்தன் வந்து இப்படி பண்ணுவேன். அப்போ வந்து கட்சிக்காரங்க வந்து வாப்பா நல்லா வந்து அமைதி எங்கள் தலைவர்கிட்ட வாப்பா, வந்துக்கிட்டு எங்கள் தலைவர் எதிர்த்து பேசுப்பா, ஒன்றும் பண்ண மாட்டோம்னு இருப்பாங்களா? இது எவ்வளோ அயோக்கியத்தனம். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், எடப்பாடி வண்டிக்கு மேலே நிற்க முடியும், மற்ற ஆளெல்லாம் விடுங்க. எடப்பாடி வந்து ரொம்ப சாஃப்டான ஆளுன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி வண்டிக்கு மேலே போய் நாங்கள் நிற்க முடியுமா? இது மாதிரி வண்டியை, அதாவது வண்டியை ஓரத்தை நிப்பாட்டி கூட பேசலாம், அவன் ரோட்டில் நிப்பாட்டுறான் பாருங்க. அப்போ எவ்வளோ தைரியம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வந்த பையன் வந்து யாருன்னா, அவன் ஒரு கள்ளர் சமூகத்தை சார்ந்தவன், ராமநாதபுரத்தை சார்ந்தவன். இப்போ எங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறதுமே கொண்டு வரவே திட்டமிட்டு அவனை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாலியல் குற்றவாளியாக இருக்கணும், திருட்டு பயலாக இருக்கணும், பிராடு பயலாக இருக்கட்டும், அது இந்த சமூகமாக இருக்கட்டும். அப்போ எவ்வளவு திட்டம் போட்டிருக்கான் பாருங்க அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை பிரியாணி போடணுமா வேணாமா? நான் என்ன சொல்கிறேன், இந்த நேரத்தில் அண்ணாமலை தான் அதுக்கு முழுக்க காரணம்.
இந்த வேலைக்கு அவர் தான் குற்றம் சுமத்துறாரு. சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா இதை வந்து என் பக்கம் திருப்பறதுக்காக பேசுறாங்க திருமாவர்கள். யாரு வாயை திறந்து முத முந்திரி கொட்டை வேலை செஞ்சது யாரு? நாங்களே செஞ்சோம். நீ அமைதியாக இருந்துட்டு போலீஸ் கண்டுபிடிச்ச பிறகு வாயை திறக்க வேண்டியதான். இப்போ வாயை திறக்கிறதுக்கு என்ன? நீ பேச வேண்டிய விஷயம் எக்கச்சக்கம் இருக்குது. அதை விட்டு இப்படி ஏன் இங்கே வம்புக்கு வர்ற? அதனால் வந்து நாங்கள் வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை வந்து பிரியாணி வந்து சமைக்கலாம்னு இருக்கிறோம். பிரியாணினா அவருக்கு பிரியாணி கொடுப்போம் வேணும்னா தீபாவளி கூட நாங்கள் பிரியாணி பார்சல் பண்ணி அவருக்கு கொடுக்கலாம். அதனால் அதோட நிறுத்திட்டா நல்லது அப்படின்றத இந்த நேரத்தில் வந்து அன்பாக சொல்கிறேன். வேறு ஒன்று அவர் மேலே கோபத்தாலாம் சொல்ல. அவர் ஏதோ நட்டு காண்டு போய் இதனால இந்த வேலை இதெல்லாம் தூக்கிட்டாங்களே பாவம் வந்து முதல்ல வந்து காசு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டுகள்லாம் வீட்டு வாடகை எப்படி கொடுத்தாரு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் எப்படி கட்டினாரு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லாமே நின்று போச்சான். நின்று போனதில் பொழப்பு நடத்த முடியும். அடுத்த இந்த சோத்துக்கே வழி இல்லையா, அவ்வளவு கஷ்டத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. நம்ம செய்தி கிடச்சிருக்கு. அதனால தான் ஒரு இடத்த இடம் வாங்கிவிட்டாரு தெரியுமில்ல, தேக்கி வச்சிருக்கிறாரு. நீங்கள் வேற கஷ்டத்தில் அதான் ஒரு நிலம் வாங்கினாதான் தெரியுமில்ல, பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு பெங்களூரில் நடக்குது. அதனால் இப்போ வந்து திருப்பி வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் காசு வாங்கினோம்ன்றக்கா இப்போ எங்கள்கிட்ட உரண்டைக்கு இழுக்கிறாப்புல. அதுலேயும் பாருங்களேன், நாங்கள் பாருங்கள் முத்துராமலிங்க தேவருடைய பேரன், முத்துராமலிங்க தேவர் தெரியுமில்ல பேரன், அவருடைய பேரன் வந்து முருகையா தேவர்னு இருந்தார். மூக்கையா தேவருடைய மயன் முருகன் திருமண் பேரை கூட மாற்றிக்கிட்டார். என் கட்சியில் இருக்கிறார். கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்டார். அவ்வளவுக்கு அந்த சமூக மக்கள் எங்களோட ஒற்றுமையாக இருக்கிறார்கள். திட்டமிட்டு ஒரு சாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இவன் கொண்டாந்துருக்கிறான் இந்த ராஜீவ்காந்தியை. அதாவது பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, சதி நடந்திருக்குது. இதை வந்து தமிழக அரசாங்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அமைதியாக இருக்கிறத பார்த்தா இவங்களும் கூட்டுக்களவாணியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். வராமலாம் இருக்காது. இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரலாமே? அதெல்லாம் ஒரு பிரச்சனை வர. அப்போ ஏன் இது வரைக்கும் அவன் கூப்பிட்டு விசாரிக்கலை, அவனை ஏன் இது வரைக்கும் கைது செய்யலை, ஒரு சந்தேகம் வரும்ல நமக்கு. அதை நாங்கள் யதார்த்தமாக கேட்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி வன்முறைகள் எதுவும் வரக்கூடாது, எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. திருப்பி இன்னைக்கு ஒருத்தி வந்தேன், நாளைக்கு இன்னொருத்தி வந்தானா? ஆனால் ஏன் திரும்ப அவர்களுக்கு மட்டும் அடுத்த கட்டத்துக்கான அந்த மேலடுக்கு பாதுகாப்புன்றது தராமல் இருக்கிறாங்க? அது எங்கள் தலைவர் சொல்லிட்டார், எந்த பாதுகாப்பு வேணால் மக்களே எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டார். சரிங்களா? அதனால் பாதுகாப்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களே எங்களுக்கு பாதுகாப்பு தான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா அண்ணாமலைக்கெல்லாம் எதுக்கு பாதுகாப்பு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு ஆள் அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி வம்பு இருக்கிறவங்க ஒரு பேர் நல்ல பேர் ஒருத்தர் வந்து ஜே நியூஸில் இப்போ இருப்பா, அவர் வத்தலாக இருப்பாப்புல, நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ்லாம், பேர் மறந்து போச்சு. அவர் போட்டிருக்காரு எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக அவருக்கு வந்து இஜெட் பிரிவோட போட்டிருக்காங்க. ஏன்னா அவரே அந்த ஆளே இருக்குன்னு பிஜேபி ஆதரவான ஆளு தான். அவரே அவரை பற்றி கேவலமாக தான் பேசியிருக்கிறாப்புல. அதனால் வந்து இதோட அதை நிப்பாட்டி விட்டு அமைதியாக வந்து ஆட்டுக்குட்டி வந்து ஆடுகளை மேய்க்கலாம், இல்லை போய் விவசாயம் பண்ணலாம் சொன்னாப்புல. அப்பயே விவசாய மகன் நான், விவசாய வேலையில் செய்ய நீ வந்து விடுதலை சிறுத்தையை உரண்டெழுக்காத. உரண்டெழுத்தினா அந்த கவியர் சொன்ன மாதிரி ஈரா திருமாவளவனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். எங்கள் தலைவர் 90ல் இருக்கும்போது நீ எங்கே இருந்திருப்பீங்க, டவுசர் மாட்டி நீ தான் குண்டு விளையாண்டுக்கிட்டு இருப்ப, ரைட்டா? ஆனால் இன்றைக்கி அவன் பம்பரத்தை சுற்றிக்கிட்டு இருந்திருப்ப, இல்லை ஆட்டுக்குட்டி கூட அப்போ கூட மேய்ச்சி குட்டி கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் மீண்டும் அதுமாதிரி செயல்பட்டேன்னா நல்லதில்லை. மற்ற தலைவர்கள் அமையாக இருக்காங்கல்ல. இப்போ கம்யூனிஸ்ட் பண்ணிக்கணும், பிஜேபி எத்தனை லீடர் இருக்காங்க, யாரும் இதை பற்றி பேசவே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் பேசவே இல்லை. ஆர்எஸ்எஸ் கும்பல் கூட பேசல. அப்போ நீ மட்டும் பேசுனா என்ன? அப்போ முழுக்க இது வந்து பிளான் தான் அப்படின்றீங்க. பக்காவான பிளான். அண்ணாமலையை விசாரிக்க வேண்டும், விசாரிப்பாங்க, பொறுத்திருந்து 12 மணி நேரம் அண்ணாமலை கைது செய்யப்படுவார். ஷியோரா நீங்கள் டாப்பியே போட்டுக்கலாம், அண்ணாமலை கைது செய்யப்படுவார், அண்ணாமலை கைதுன்னு கூட போடுங்க. சூப்பர். ஸோ ஓகே, திரும்ப அவர்கள்கிட்ட வம்பிழுத்தா என்ன நடக்கும் அப்படின்றது தான் வந்து ஒருத்தர் வம்பிழுத்தே இப்போ குண்டாசில் கிடக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? எங்கள் தலைவரோட ஒருத்தர் வம்பிழுத்திட்டே இருந்தேன், சும்மா வாய் இல்லாமல் வாய் பேசிட்டே இருந்தேன். அப்போ குண்டாசில் போட்டாங்க. அப்போ இவரோட குண்டாசில் போகலாம், ஏன் போடக்கூடாதா? ரெக்கார்டு எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தளத்தில் வந்து யார் வேணாலும் போஸ்ட் போட்டுட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம், அவங்களுடைய வியூவை வந்து மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் திரும்ப அவர்கள் அதை லாக் பண்ணி வச்சுருக்கதா சொன்னாங்க. திருட்டு நீ தானே ஆளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அந்த ஆள் தான் பண்ணுறேன். ஒரு ஆர்மியை ஏதோ வார் ரூம்னு வச்சுக்கிட்டு இவன் தான் உள்ளே வந்துட்டு முகம் தெரியாமல் உள்ளே வந்து ஏதோ கெட்ட வார்த்தையை எழுதுறது பேசுகிறது. அது வந்து நல்லது இல்லை. பொதுமக்கள் ஒரு வார்த்தை கேட்குறது தவறு இல்லை. அதுக்காக அவங்க தலைவர் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாரு. இதில் ஜனநாயகத்தை பற்றி பேசணும். இவன் தான் ஆளை செய்கிறது. வார் ரூமை மூடிட்டாங்க. இப்போ இந்த கட்சியை விட்டு இவனை அதாவது பொறுப்பை விட்டு தூக்குமே வார் ரூம் மூடியாச்சு. இப்போ எங்கள் தலைவரை திருப்பி அடிக்கணுக்க வார் ரூம் திறந்துருக்கா, எங்களுக்கு செய்தி கிடச்சிருக்குல்ல. அப்புறம் அப்போ அவனை அந்த வேறு வேலையில் அவருக்கு தலைவர் என்ன பதிவு போடுறாரு, என்ன கமாண்ட் வரும், இதே வேலையை தானே திட்டுறாப்புல. இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? இப்போ திட்டுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதை ஆதரிக்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்கல்ல. அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற போது கமெண்ட்ஸை வந்து எப்படி நீங்கள் ஹைட் பண்ணி வைப்பீங்க அப்படின்றது சொல்கிறது அது கரெக்டான ஒரு விஷயம் தானே. சரி, அப்போ நேராக உன்ட்ட பேசுவோம். சரி, அதுவும் ஜனநாயகம் தானே. ஜனநாயகத்தை கமாண்ட் பார்க்காம இருக்கல. அப்போ நேரடியாக அண்ணாமலை ஏற்கனவே உன்ட்ட சந்திப்போம்ன்றது சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. வா உன்னை சந்திப்போம், பொது இடத்துக்கு வா, சந்தித்து பேசுவோம். அதுவும் ஜனநாயகம் தானே. உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வர சொல்லுங்கள். அப்போ ஸோ நம்மளுடைய சேனல் மூலயமா நீங்கள் வந்துட்டு அவரை
வந்து பேசுவோம், உட்காந்து பேசி இதுக்கு தீர்வு எடுப்போம். ஓகே, ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு சந்திப்பாக இருக்க போகுதுன்னு பார்க்கணுன்ற ஆர்வம் எங்களுக்கும் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இது நடக்கணும், அதுக்கப்புறமா உங்ககிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்றது தான். மேபி அந்த சந்திப்பே சுற்றிலையும் மீடியா முன்னாடி நடந்தால் இன்னும் நல்லா. அப்படியே மீடியா வச்சுதே, எல்லா மீடியாவும் வச்சு நடந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி பிரியாணி போடுறோன்றதை பார்க்கணும்ல எல்லா மீடியாவும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பார்க்குறது. நன்றி, வணக்கம்.